வணக்கம். இது மீட் டிஎன்பிஎஸ்சி. இது வந்து ஷெட்யூல்டும் முக்கியமானது. அட்டவணைகள பற்றி நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு ரெட்டால இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. கடைசி வரைக்கும் மறக்காது. பாக்கி அத மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அத வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈஸியா இருக்கும். 1வது மாநிலங்கள், 2வது ஊதியம், 3வது பதவி, 4வது ராஜ்யசபா, 5வது பழங்குடி நிர்வாகம், 6வது அஸ்ஸாம் பழங்குடி நிர்வாகம், 7வது அதிகாரப் பகிர்வு, 8வது மொழி, 9வது முதல் திருத்தம் பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள், 10வது வந்து கட்சித் தாவல், 11வது அட்டவணை வந்து பஞ்சாப் ராஜ், 12வது அட்டவணை நகராட்சி. அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்ப 12 அட்டவணைகள் இருக்கு. அதேமாரி ஷெட்யூல்ஸு, பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸ் இதுல முக்கியமான சட்டப்பிரிவுகள், சட்ட திருத்தங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் குரூப் 4 கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால எனக்கே மனம் தளர்ந்து நான் வீடியோலாம் அதிகம் போடல. என்னடா இவ்வளோ கஷ்டமா கேட்டாங்கன்னா, இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி நான் நானே நம்பிக்கை தளரக்கூடாதுன்னு தான் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். நெறைய பேர் இதுல போட்டிருக்கீங்க. தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து எழுதினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. அதனால இது ரொம்ப முக்கியம். அட்டவணை, சட்ட திருத்தம், முக்கியமான சட்டப்பிரிவுகள் இது இல்லாம ஒரு கொஸ்டினாலும் இதுல இருந்து வந்துரும். சும்மா சிம்பிளான விஷயம் அத படிச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஒரு கொஸ்டின் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வந்துரும். எவ்வளோ கஷ்டமா இருந்தா கூட. அதனால இதுல உள்ள டீட்டெயிலா நல்லா பார்த்துக்கங்க. ம 1வது அட்டவணையில வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்டியல், எல்லைப் பகுதிகள், ஆட்சி எல்லை அது இது எல்லாமே அதிலே இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். மாநிலங்களை பிரிக்கிறது, புதுசா பிரிக்கிறதுக்கான அமைப்பு என்னென்ன சட்ட முறைகளை பின்பற்றணும், போகணும், வரணும் அதெல்லாமே அதில இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுக்குவோம். நம்மளோட முதல் அட்டவணையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்டியல். 2வது அட்டவணை அது எப்படின்னா, 1வது அப்படின்னு குறிச்சு மாநிலங்கள்னு குறிச்சு வச்சுக்கங்க. அடுத்தது 2வது அட்டவணையில குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை பத்தி குடுத்திருக்கோம். அதோட நீதிபதிகளின் ஊதியங்கள பற்றி, குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஊதியங்கள பத்தி சொல்லியிருக்கோம் 2வது அட்டவணையில. 3வது அட்டவணையில பதவியேற்பு உறுதிமொழிகள். 2வது அட்டவணையில இது ஃபுல்லாவே இருக்கும். அடுத்தது 3வது அட்டவணையில பதவியேற்பு உறுதிமொழிகள். 3வது அட்டவணையில என்ன இருக்குன்னா, பதவியேற்பு உறுதிமொழிகள் இருக்கு. பதவியேற்கும்போது எப்படியெல்லாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கு. நான் யாரு உறுதிமொழி பண்ணி வைக்கிறது, இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் 3வது அட்டவணையில இருக்கு. 4வது அட்டவணை மாநிலங்களுக்கான ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு 18 அதேமாரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ராஜ்யசபா இடங்களில் வந்து நிர்ணயிக்கின்றது வந்து 4வது அட்டவணையில எப்படியெல்லாம் மாநிலங்களுக்கு ராஜ்யசபா இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டப்பிரிவுப்படின்னு 4வது அட்டவணையில் கொடுத்திருக்கு. 5வது அட்டவணையில் பட்டியல் மற்றும் பட்டியல் பகுதி ஷெட்யூல்டு பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. 6வது அட்டவணையில அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அருணாச்சலம் அதாவது வடகிழக்கு மாநிலங்களுடைய பழங்குடியினர் பற்றிய நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது 6வது அட்டவணை. 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வு பட்டியல். மத்திய பட்டியல்னா மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டங்கள் எந்தெந்த துறைகள்ல ஏற்றலாம், மாநில அரசுக்கு எந்தெந்த துறைகள், பொது பட்டியல்ல என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்றதுதான் 7வது அட்டவணை. 7வது அட்டவணை அதிகார பகிர்வு. கீவேர்டு வந்து அதிகார பகிர்வு. இந்த கீவேர்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா மறக்காது. 7வது அட்டவணை அதிகார பகிர்வு. 8வது அட்டவணை மொழி. 8வதுங்கிறது மொழி. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியல். 8வது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியல் 8வது அட்டவணை. 7வது அட்டவணை மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியல். 9வது முதல் திருத்தம் வந்து உச்சநீதிமன்ற மேலாய்விலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள். 9வதுல வந்து அதாவது 8வது அட்டவணை வரைக்கும் இந்திய அரசியலமைப்புல ஆரம்பத்திலிருந்து இருந்துச்சு. 9வது அட்டவணை புதுசா நம்ம சேர்த்தோம். எப்பன்னா இதுக்கும் பிறகு குடியரசுக்கும் பிறகு. அதனால 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தம் 1951ஆம் ஆண்டு திருத்தப்பட்டுச்சு. உச்சநீதிமன்ற மேலாய்விற்கு பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள். உச்சநீதிமன்ற மேலாய்விலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் வந்து 9வது அட்டவணையில வைக்கப்பட்டுச்சு. 10வது அட்டவணை வந்து 2வது சட்ட திருத்தம்னு கொடுத்திருக்கேன். 10வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் 52வது சட்ட திருத்தம். அதாவது தவறு. 10வது அட்டவணை வந்து 52வது சட்ட திருத்தம். 10வது அட்டவணை வந்து 52வது சட்ட திருத்தத்தின்படி தப்பா டைப் பண்ணியாச்சு. 10வது அட்டவணை வந்து 52வது சட்ட திருத்தத்தின்படி கட்சித் தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டுச்சு. இது 1985ல. 11வது நேத்து பார்த்தோம். 11வது சட்ட திருத்தம் வந்து 73வது திருத்தம். இது ரெண்டுமே 1993ல எம்போஸ்ட் ஆனுச்சு. 1993ல 73 சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ஊராட்சி நிர்வாகம் பற்றியான தொடர்பான சட்டங்கள். தேர்தல் ஆணையத்து தொடர்பான மாநில தேர்தல் ஆணையம் தொடர்பான சட்ட திருத்தம்லாம் 73ல இருக்கும். 12வது சட்ட திருத்தம் வந்து 12வது அட்டவணை வந்து நகராட்சி தொடர்பான அம்சங்களை உடைய சட்டங்கள். இது 74வது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருக்கு. இது அட்டவணைகள் மற்றும் அதனுடைய பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதை இன்னொரு வாட்டி நம்ம இது பண்ணுவோம். நல்லா இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துங்க. 12வது அட்டவணை நகராட்சி. இந்த 8வது அட்டவணைக்கு பிறகு எல்லாமே வந்து புதுசாக சேர்க்கப்பட்ட அட்டவணைகள். 8வது அட்டவணைக்கு பிறகு என்ன எல்லாமே புதுசாக சேர்க்கப்பட்டது. 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தம் 1951ல் பண்ணாங்க. முதல் சட்ட திருத்தம் 1951ல் பண்ணாங்க. 10வது கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தத்தில் இந்த 10வது அட்டவணையாக சேர்க்கப்பட்டது. 11வது அட்டவணை 73வது திருத்தத்தில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான சட்டங்களாக சேர்க்கப்பட்டது. 12வது அட்டவணை வந்து 74 திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்து கீவேர்டாக எழுதிங்க. 1வது அட்டவணை மாநிலங்கள் அப்படின்னு எழுதினாலே மாநிலங்கள் மற்றும் அப்படின்னு போட்டுங்க. யூனியன் பிரதேசங்கள். 2வது அட்டவணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற ஊதியங்கள்னு போட்டுங்க. 3வது அட்டவணை பதவின்னு போட்டுருங்க. 4வது அட்டவணை ராஜ்யசபா கீவேர்டு. 5வது அட்டவணை வந்து பழங்குடி நிர்வாகம்னு போட்டுருங்க. 6வது அட்டவணை அஸ்ஸாம்னு போட்டுருங்க. 7வது அட்டவணை அதிகார பகிர்வுன்னு போடுங்க. 8வது அட்டவணை மொழின்னு போடுங்க. 9வது அட்டவணை வந்து முதல் திருத்தம். அது வந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள்னு போடுங்க. 10வது அட்டவணை வந்து கட்சி தாவல். 11வது அட்டவணை வந்து 73 வந்து 73வது திருத்தம் சேர்க்கப்பட்டது பஞ்சாயத்து ராஜ். 12வது அட்டவணை நகராட்சி தொடர்பான அம்சம். இது வரைக்கும் ஷெட்யூல்டு, அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டம் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டதுன்னா, முகவுரை, அட்டவணைகள், அப்புறம் வந்து பகுதி, அப்புறம் வந்து சட்டப்பிரிவு. தனித்தனியாக என்னென்ன பிரிவு ஒவ்வொரு அட்டவணை ஃபஸ்ட் எடுக்கும் அட்டவணை இருக்கும். இயல் மாரிக்கு நம்ம புக் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 3வது படங்கிற மாரியும் அது உள்ளுக்குள்ள உள்ள இதெல்லாம் வந்து பகுதிகளாகவும் விதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்தது பகுதிகள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன வருது அப்படின்ட்டு முக்கியமான சட்டப்பிரிவுகளும் பார்ப்போம். அடுத்தடுத்தது நான் போட்டுவிட்றேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற இனிய வாழ்த்துக்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.